ஒரு ரயில் வண்டி 180 km/மணி வேகத்தில் சென்றால் அதன் வேகம் ஒரு வினாடிக்கு எவ்வளவு என காண்க. இங்கே km/மணின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எதில் கேட்டிருக்காங்கன்னா வினாடியில் கேட்டிருக்காங்க. இந்த km/மணியை மீட்டர்/வினாடியாக மாற்றிக்கணும். 1 கிலோமீட்டர் 1 மணி நேரம், அதாவது 1 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தை மீட்டர்/வினாடியாக மாற்றணும். 1 கிலோமீட்டருங்கிறது வந்து 1000 மீட்டர், 1 மணி நேரங்கிறது 3600 வினாடி. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னாக்கா 5/18 கிடைக்கும். அப்போ 1 km/மணிங்கிறது 5/18 மீட்டர்/வினாடி. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 180 km/மணி தான் கேட்டிருக்காங்க. ஸோ 180 இன்டு இந்த 5/18 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதை அடித்தோம்னாக்கா 18 18 18 180 கிடைக்கும். ஸோ 10 5 பெருக்கணும்னாக்கா 50 மீட்டர்/வினாடி. தடகள வீரர் ஒருவர் 24 வினாடியில் 200 மீட்டர் தூரத்தை கடக்கிறார் எனில் அவன் வேகத்தை km/மணிக்கு மாற்றுக. இங்கே வினாடி மீட்டரில் கொடுத்துருக்கத km/மணிக்கு மாற்றணும். 1 km/மணிங்கிறது வந்து 18 மீட்டர்/5 வினாடி. இந்த 200/24ஓட 18/5 பெருகணும். ஸோ அடிக்க முடிஞ்சதெல்லாம் அடிச்சிடலாம். 1 5 5 4 5 20, இந்த 0 அப்படியே வந்துடும். 3ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டோம்னாக்கா 6 3 18 8 3 24, 4 8 8 5 8 40. ஸோ இந்த 5ஐயும் 6ஐயும் பெருக்கணும்னாக்கா 5 6 30 30 km/மணி. 3 கார்களின் வேகங்களுக்கான விகிதம் 2:3:4 எனில் அவை சம தூரத்தை அடைந்தால் நேரங்களுக்கான விகிதம் காண்க. 2:3:4ன்னு இருக்குது. அதை 1/2:1/3:1/4ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் மீச்சியமாக எடுக்கணும். 2 3 4க்கு மீச்சியமாக எடுத்தோம்னா 12 கிடைக்கும். இப்போ 1/2 × 12, அடுத்து 1/3 × 12, 1/4 × 12, 4 2 6 2 12, 1 3 3 4 3 12, 4 4 4 3 12. ஸோ இதோட விகிதம் வந்து 6:4:3. ஒரு ரயில் மணிக்கு 180 km வேகத்தில் சென்று ஒரு மின்கம்பத்தை 12 வினாடிகளில் கடக்கிறது எனில் ரயிலின் நீளம் காண்க. 180 km வேகத்தில் செல்லுது. அப்போ 12 வினாடிகளில் கடக்கிறது எனில் ரயிலின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 km/மணிங்கிறது வந்து 5/18. அப்போ 180 × 5/18 இதை அடித்து போட்டோம்னாக்கா 1 18 18 18 180, 10 5 பெருக்கணும்னா 50. ஸோ அது எவ்வளவு செல்லுதுனாக்கா 50 மீட்டர்/வினாடியில் போகுது. இதில் ரயிலின் நீளம் கேட்கறதுனால இந்த 50ஓட 12 பெருக்கணும்னா 600 மீட்டர்.